ஜானகி அம்மாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட பண்பை பற்றி தாங்க பேச போகிறேன். என்ன பண்புனா, உண்மையை எந்த இடத்துல வேணாலும் துணிச்சலாக தைரியமாக எடுத்து சொல்லலாம். காலம் தாழ்த்தி கிடைக்கக்கூடிய எந்த ஒரு அங்கீகாரத்தையும் தூக்கி எறியலாம். சுயமரியாதை, சுய கௌரவம் வேணும், தன்மானம் வேணும், திறமை வேணும். இதெல்லாம் சேர்த்த ஒரு மொத்த உருவமாக ஜானகி அம்மாவை பார்க்குறேன். அவங்கள்ட்ட இருந்து இந்த பண்பை பூரா நான் கற்றுக்கொண்டேன். ஏன்னா 2013ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் ஜானகி அம்மாவுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்து அங்கீகாரப்படுத்துகிறாங்க, கௌரவப்படுத்துகிறாங்க, பாராட்டுறாங்க. ஆனால் அந்த பாராட்டுக்கு மயங்காமல் ஒரு நிமிஷத்தில் வேண்டாம்னு சொல்லி தூக்கி எரிஞ்சாங்க பார்த்தீங்களா? அந்த மன வலிமை தாங்க எனக்கு அவங்கள்ட்ட இருந்து பிடிச்சிச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 1957ஆம் ஆண்டிலிருந்து பாடத் தொடங்கி 2013ஆம் ஆண்டு 16 ஆண்டு வரைக்கும் பாடிக்கொண்டே இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க எத்தனை விதமான பாடல்கள் பாடியிருக்கிறாங்க, எத்தனை மொழிகளில் பாடியிருக்கிறாங்க, எத்தனை நடிகைகளுக்கு பாடியிருக்கிறாங்க. அவங்க குரல் ஒரு நடிக்குங்க. குரல் ஒரு மாயாஜலம் கொண்டது. எப்படி சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்புல நவரசத்தையும் கொட்டி காண்பித்தாரோ, அதே போல ஜானகி அம்மா தன்னுடைய குரல்ல நவரசத்தையும் கொட்டி காமிச்சவங்க. அழுகையாக இருக்கட்டும், சிரிப்பாக இருக்கட்டும், ஆனந்தமாக இருக்கட்டும், ஆண் குரலாக இருக்கட்டும், பெண் குரலாக இருக்கட்டும், இளம் பருவம் மங்கை குரலாக இருக்கட்டும், கிழவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், இப்படி பலவிதமான குரல்கள்ல தான் குரல் மூலம் நடிப்பை வெளிப்படுத்தின ஒரே பாடகி ஜானகி அம்மா தாங்க. அப்படிப்பட்ட கலைஞருக்கு, ஜானகி அம்மாவுக்கு உரிய நேரத்தில் பத்மபூஷன் விருதோ இல்லை வேற எந்த விருதோ கொடுத்து கௌரவப்படுத்தியிருந்தாங்கன்னா, அந்த ஆனந்தத்தில் இன்னும் நிறைய பாடல்களை மாடலிஷனோட நிறையா பாடியிருப்பாங்க. அந்த அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கலங்க. அதைத்தான் அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க காலத்தில் பணியாற்றிய எத்தனையோ மிகப்பெரிய ஜாம்பவான் கலைஞராக இருந்த MS விஸ்வநாதன் அவர்களுக்கு கூட சரியான பாராட்டு கிடைக்கல அப்படிங்கிறதையும் சொல்லி வேதனைப்படுத்தினாங்க. தென்னிந்திய கலைஞர்களை முற்றிலும் புறக்கணித்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த எடுத்து சொல்லக்கூடிய அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா? அதைத்தான் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். உரிய நேரத்தில் எதுவும் கிடைச்சாத்தாங்க அது ஒரு ஆனந்தமாக இருக்கும். உதாரணத்துக்கு கூட சென்ற ஆண்டு வாணி ஜெயராம் அம்மையார்களுக்கு கூட பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க. அதை வாங்கி ஆனந்தம் அடைவதற்கு முன்னாடியே அவங்க ஆன்மா சாந்தி அடைந்து விட்டதுங்க. இதைத்தான் சொல்கிறேன். உரிய காலத்தில் எந்த துறையிலையும் பணியாற்றக்கூடிய, சிறப்பாக வலம் வரக்கூடிய வருபவர்களுக்கு சரியான நேரத்தில் பதவியோ பாராட்டோ கௌரவப்படுத்துது, அங்கீகாரப்படுத்துது கிடைச்சிச்சுன்னா அவங்க தன்னுடைய துறையில் மீண்டும் ஒரு வளம் வருவதற்கு, திறமையை இன்னும் அதிகரித்து கொள்வதற்கு, சாதனை படைப்பதற்கு அது ஒரு மணி மகுடமாக இருக்குங்க. உரிய நேரத்தில் பாராட்டுகளோ பதவியோ கொடுப்போம், ஆனந்தம் அடைய செய்வோம். வாழ்க வளர்க வளமுடன்.